விண்ணீர் புத்தாயே விண்ணோரின் தாயே மன்னோரின் மனதில் மங்காத பேரொளியே புத்தாயே நீ வாழ்க விடிவெள்ளியே நீ வாழ்க மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க மன இருள் நீக்கும் மங்காத ஒளியே மாமரியே அம்மா நீ வாழ்க அம்மா மரியே விண்ணே புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே அம்மா மரியே விண்ணே புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே அகிலம் ஆளும் உன் மகனின் அருளை பரிந்துரை செய்யும் அம்மா அகிலம் ஆளும் உன் மகனின் அருளை பரிந்துரை செய்யும் அம்மா அணைக்கும் கரங்கள் கரங்கள் அம்மா என்றேன் வந்து தாங்கும் அம்மா விண்ணகத்தின் பேரொளியாய் உலகில் வீத்திடும் பேரு பெற்றாய் விண்ணகத்தின் பேரொளியாய் உலகில் வீத்திடும் பேரு பெற்றாய் ஏங்கிடும் விழியின் ஆறுதலாய் இன்றும் என்றும் நீ இருந்திடம்மா அம்மா மரியே விண்ணே புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே அம்மா மரியே விண்ணே புத்தாயே எளியோர் வாழ்வே எங்களின் துணையே. உறுதி என்றால் 100க்கு 100 நீங்கள் எதிர்நோக்கியது கிடைக்கும் 100க்கு 100 கிடைக்கும் அதான் எதிர்நோக்கி உறுதி. அடுத்து இன்னொரு பகுதி உண்டு கண்ணுக்கு காணாத பற்றிய ஐயமற்ற நிலை. அது எப்படி கிடைக்கும் அது நமக்கு தெரியாது, அது கடவுளுடைய செயல். கண்ணுக்கு தெரியாத விதத்தில் ஆச்சரியமாக நடைபெறும். அதனால தான் அதில் முக்கியமாக அது ஆனால் காண்டவர் எப்படி அது செய்வார் என்று நம்பிக்கை உள்ளவர் தான் அதில் நம்பிக்கை இருக்குது. புரியுதில்ல? அவ எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணு காணாத பற்றி ஐயமற்ற நிலை. இதில் குறிக்க அவங்களுக்கு 2 உதாரணம் சொல்லாமல் நினைக்கிறேன். நம்முடைய மாதாவுடைய வாழ்க்கையில் மாதாவும் இயேசுவும் சீடர்களும் கானாவூர் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அங்கே ரசம் தீர்ந்து விட்டது. அவன் மாதா வந்து இயேசுவிட சொல்லுகிறார், அம்மா இன்னும் காலம் வரவில்லைன்னு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், அவர் சொல்ல போல செய்யுங்கள் என்று. அப்போ அவருக்கு இருந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? ஆதாரத்து நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை எப்படியும் எங்களுக்கு ரசம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அது தெரியாது, அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ அவர் சொன்னார், தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புங்கள், கொண்டு போய் கொடுங்கள்னு சொன்னார். ரசமாகிவிட்டது. பார்த்தீங்களா? அது மாதாவுக்கு தெரியாது எப்படி நடக்கும் என்று. எப்படி அல்லனா என்ன எப்படி நடக்கும் அது முக்கியமாக நம்ம இதில் உணர வேண்டும். இந்த மாதாவிடத்தில் கபிரியேல் தூதர் சொன்னார், கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை. அது எப்பொழுதுமே மனதில் அவங்களுக்கு உண்டு.
நமக்கும் அப்படித்தான் இருக்க வேண்டும். கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். எனவே நாம் கேட்பதெல்லாம் கடவுள் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆனால் 100க்கு 100 கிடைக்கும், அவர் செய்வார். அதான் இறை வார்த்தையிலே உள்ள இறை வார்த்தையின் நம்பிக்கை, ரெண்டும் சேர்ந்து தான் போகும். புரியுதில்லை? அதுபோல் இறை வார்த்தை ஆவியும் உயிரும் ஆகும். கடவுளுடைய உயிரும் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. அதனால தான் சொன்னால் எல்லாம் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ அழியவே அழியாது. ஏன்னா கடவுள் தன்மை அதில் இருக்கிறதுனால நம்ம சொல்லும்போது அதே தான் நடக்கிறது. நாம் வாய் விட்டு சொல்லுகிற பொழுதும் அந்த உயிரும் ஆவியும் அதில் இருக்கிறது. ஒரு நோயாளியை பார்த்து நோய் குணமானு சொன்னால் அது கை வச்சு வைக்கிற பொழுது போகுது. ஏன்னா அது இருக்கிறது யார்? கடவுளுடைய ஆவியும் கடவுளுடைய உயிரும் அதிலே இருக்கிறது. அதான் வலிமை மிக்க காரியம். புரியுது உங்களுக்கு? இனி அடுத்தது இந்த வலிமை பற்றி பழைய ஏற்பாட்டில் எசையா ஆகமத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களில் சொல்லியிருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு ஆள் வாசிங்க. இந்த பாருங்கள், இந்த உலகத்தில் பார்த்தா எத்தனையோ மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்கின்றன, பழங்கள் கொடுக்கின்றன, எல்லாம் முன்பவனுக்கு உணவு கொடுக்கின்றது, அல்லது விதைக்கிறது விதையை கொடுக்கிறது. அது எதனால் வருகிறது? மழையினால் வருகிறது. கடவுள் அந்த மழையை பிடிய வைத்து நமக்கு இதெல்லாம் உணவையும் தருகிறார், அதுபோல் நமக்கு விதைப்பவன் விதையும் தருகிறார். அது அந்த மாதிரியாக அனுப்பப்படுகின்ற மழை பலன் தராமல் திரும்பி வராது என்று கடவுள் சொல்கிறார். அதுபோல என் வாயிலிருந்து புறப்பட்டு சொல்கின்ற வாக்கும் இருக்கும், அதுபோலவே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி நான் எதற்காக அதை அனுப்பினோ அதை வெற்றிகரமாய் நிறைவேற்றாமல் வெறுமனே திரும்பி வராது. இறை வார்த்தை கொடுக்கின்ற அந்த வலிமையை ஆண்டவர் சொல்கின்றார். இதை நாம் நன்கு உணர வேண்டும். ஆனால் இந்த இறை வார்த்தை சொல்லுகிற பொழுது அது பலன் தராமல் போகாது. நீ விருப்பத்தை செயல்படுத்தி நான் எதற்காக அதை அனுப்பினோனோ அதை வெற்றிகரமாய் நிறைவேற்றாமல் வெறுமனே திரும்பி வராது. எனவே இறை வார்த்தை எவ்வளவு வல்லமிக்க வார்த்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் கண்டுகொள்ளலை. இது நாள் வரை நமக்கு தெரியாது. பைபிளில் படிக்கிறோம், எல்லாம் சில அதெல்லாம் வாசிக்கிறோம் எடுக்கிறோம், ஆனால் நான் உள்ளத்தில் போட்டு பலன் தர வேண்டும் என்று நம்ம நின்றுறதே கிடையாது. வேண்டும். கடவுள் என்ன அந்த இறை வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார், அது நமக்கு வேண்டும். அந்த விதத்தில் நான் சில வார்த்தைகள் சொல்லி தருகிற பிறகு நிச்சயமாக நம்ம 100க்கு நன்மை. எனவே தான் நாம் பைபிள் படிக்கணும், படித்து உள்ளத்தில் அதை போடணும். படித்ததுனால பிரயோஜனம் இல்லை, வாசித்ததுனால பிரயோஜனம் இல்லை, பைபிள் கொண்டு சுமந்து சென்றதுனால பிரயோஜனம் இல்லை. எப்பொழுது அந்த வார்த்தையை படித்து உள்ளத்திலே விதை போல ஊன்றுகிறோமோ அப்பொழுதுதான் அது பலன் தரும். ஊன்ற வேண்டும். இவனை பைபிள் படிக்கிற பொழுது ஏதோ படிச்சு வச்சுலாங்க, அதில் என்னதான் இன்னும் உள்ளத்தில் போகணும், அது போகணும். போகிறதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சோட திரும்ப 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 சொல்லுகிற பொழுது மனப்பாடம் பண்ணது போல உள்ளத்தில் பதிகிற பொழுது அது பலன் தரும். புரியுதா? புரியுதா? இறைவார்த்தை தன்மை தெரியுதில்ல, அது ஆற்றல் மிக்கது, உயிருள்ளதுன்னா படித்தோம். அதுபோல் அது செயல்படுத்துகிறார். என்னை வாய்ந்து புறப்படும் ஒவ்வொரு சொல்லும் என் விருப்பத்தை செயல்படுத்தி நான் எதற்காக அதை அனுப்பினேனோ அது வெற்றிகரமாய் நிறைவேற்றம் வெறுமனே திரும்பி வராது. இப்படி மரஞ்செடிகள்லாம் இருக்கிறது மழையினால் இருக்கிறது போல அது நான் பாருங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த பலன் தராமல் தான் போய் வெறுமையாக தான் இருக்கு, வெற்றிகரமாக நிறைவேற்றவில்லை. ஆனால் பலன் தராமலே போய்விடுறது. அப்போ அதுக்காக கடவுள் விரும்புகிறார், அதான் விரும்புகிறார். கடவுள் அதை விரும்புறதில்லை. அவருடைய இறை வார்த்தை அத்தனையும் பலன் தர வேண்டும், நம்மிடத்திலே பலன் வேண்டும், ஒவ்வொருக்கும் பலன் தர வேண்டும். அதை மனதில் கொள்ளுங்க. இறை வார்த்தை படிப்பதனால் அது என்ன சொல்லி இருக்கிறதோ அது எனக்கு நடக்கிறது. உதாரணமாக பயம் எனக்கு இருக்குது, பயம் இருக்குது, திகில் இருக்குது. பயப்படப்படாது. தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம அச்சம் இருக்கப்படாது. ஏன் தெரியுமா? தெரியாதா? அச்சம் பயப்படலாமா? கடவுள் எப்படியே பயப்படாதே நான் சொல்லுவார். பயப்படலாமா? பயப்படப்படாது. ஏன் பயப்படாது தெரியுமா? யோபு ஆகமத்தை எடுத்து பாருங்க, 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் படிங்க. பயப்படப்படான்னு சொல்லி இருக்கிறதுல, நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலிட்டதோ அதுவே என் மேல் வந்து விழுந்தது. எனவே பயப்படுகிறதும் திகிலுகிறதும் அது நமக்கு நேரும்.
சாதாரண சின்ன பிள்ளைங்கள சைக்கிள் ஓட்ட படிப்பாங்க, தெரியுமில்ல? பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியும்போது எதில் முட்டப்படாதுன்னு நினைக்கிறானோ அதில் தான் போய் முட்டுவான், பயம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பயப்படுகிறது நமக்கு தீங்கு செய்யும். எதை கண்டு நாம் பயப்படுகிறோமோ அதுதான் நமக்கு வந்து நேரும். எதை பற்றி திகிலிட்டோமோ அதுதான் நம்ம மேல் வந்து விடும் என்று சொல்லப்படுது. பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம நல்ல அறிவுரை. எனவே நீங்கள் எதுவும் அதனால தான் ஏசுனா பயப்படாதேன்னு சொல்லுவார். எப்படும் பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்லுவார். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது. அதனாலே பயம் வராமல் இருக்கு என்ன செய்யணும்? ஒரு ஜெபம் சொல்லித்தரேன், சொல்லுவீங்களா? 118வது சங்கீதம் திருப்பாடல் 6வது வசனம். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அடுத்தது, எனக்கு துணை செய்யும் ஆண்டவர். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், என்னோடு இருக்கார். அது பெரிய பலம் நமக்கு. நாம் தனிமையா இல்லை. நான் ஒருபோதுமே நான் தனிமையாக விடப்பட்டிருக்கிறோம், அதனால் எல்லாம் நம்மேல் தாக்குகிறது எடுக்கிறது என்று இல்லை. எல்லாம் நம்மோடு கடவுள் இருக்கார், வாக்களித்திருக்கார். அது 27வது சங்கீதத்தில் அதே தான் இருக்கிறது. எனக்கு மீட்பும் ஒளியும் அவரே, நான் யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? என் உயிருக்கு பாதுகாப்பு அவரே, யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று சொல்வது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஒரு வார்த்தையை நீ என்ன சொன்னா நீங்கள் திரும்ப 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 சொல்ல வேணும், உள்ளத்தில் பதிய வேண்டும். உங்களுக்கு பயமே வராது, திடம் வரும், எதை கண்ணும் பயப்பட மாட்டீங்க. இதை திரும்ப 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 சொல்ல வேணும். காலையிலையோ சாயங்காலம், காலையிலும் சாயங்காலம் மற்ற நேரங்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா தோணு சொல்லுவீங்களான்னா அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கார். சரிதானே? சரி, இதெல்லாம் இறை வார்த்தைகள், வாக்குறுதிகள். ஆண்டவர் சொல்ல நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன்னு சொல்லுகிறார். இது சொல்லிட்டு அவர் சும்மா இருக்க முடியுமா? அவர் இதை சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்? அது நிறைவேற்ற பார்ப்பார். புரிகிறதா? அதனால நம்ம நிறைவேற்றதை பற்றியும் வாக்குறுதிகள் இருக்கு. எரேமியா சாகம் எடுங்க. எரேமியா முதல் அதிகாரம் 12வது வசனம். என் வாக்கை செயலாக்க நான் விழிப்பாய் இருப்பேன். மறந்துடாதுங்க, என் வாக்குறுதியை செயலாக்க நான் விழிப்பாய் இருப்பேன். யாரு? கடவுள். அடுத்த வாக்குறுதியில் கொடுத்துட்டு சும்மா போகல, அது செயலாக்க நான் விழிப்பா இருப்பேன். எப்போது என்னுடைய பிள்ளை என்னை கூப்பிடுறானோ உடனே நான் போவேன், அது செய்வேன் என்று சொல்லுகிறார். புரியுதா? அதனால இறை வார்த்தைன்னு சொல்லக்கூடியது அந்த ஆண்டவருடைய வல்லமை அதில் இருக்குது. இருந்தாலும் அது செயல்படுத்த அவர் முன்னே வருகிறார், நம்மோடு இருக்கார். புரியுதா? அதனால முழுக்க இந்த இறை வார்த்தையை நம்பி செயல்படலாம். அதே மாதிரி இதே மாதிரி சொல்லுகிறது எசேக்கியேல் ஆகமம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, என்று வாக்குகளை நிறைவேற்ற இனிமேல் காலம் தாழ்த்தாது உடனே செய்வார். புரியுதா? உடனே செய்வார். இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி. அது உண்மை, அது சத்திய வாக்கு. அதனால் இந்த உண்மையை நாம் அறிஞ்சு ஜெயிக்கிற பொழுது அந்த அத்தனையுமே நமக்கு நடக்கிறது. புரிகிறதா உங்களுக்கு? அதுபோல் நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அத்தனையும் நீங்குவதற்கு அங்கங்கே நிறைய வார்த்தைகள் உள்ளன. அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கிற உங்கள் மனதில் படும், நீங்கள் அதை செயல்படுத்த பார்க்க வேண்டும். புரிகிறதா? அதனால பைபிள் அப்போ எவ்வளோ விலை உயர்ந்து எவ்வளோ மதிப்புள்ளது பார்த்தீங்களா? எவ்வளோ மதிப்புள்ளது, பெரிய மதிப்புள்ளது. இனி ஞானாகமத்தில் 16வது 12வது புல்லோ களிம்போ எனக்கு நலமளிக்கவில்லை, இறை வார்த்தையே எனக்கு நலமளித்தது. 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதில் என்ன சொல்லியிருந்தால், களிம்போ புல்லோ எனக்கு நலமளிக்கவில்லை, இறை வார்த்தையே எனக்கு நலமளித்தது. பச்சிலையோ களிம்போ உடைய சொல்லே எல்லா மனிதருக்கு நலமளிப்பது. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எல்லா தீமையிலும் விடுதலை கிடைப்பதற்கான சில வார்த்தைகள் கொடுத்திருக்காரு. அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், அவர் நம்பிக்கையும் வைக்க வேண்டும். அது நடக்கும், 100க்கு 100 நடக்கும் என்று சொல்லித்தான் நாம் இருக்க வேண்டும்.
புரிகிறதா? சாதாரண நேற்றையெல்லாம் சொல்லிட்டு இருந்த நோய் குணமாக்குறதுக்கெல்லாம் பல பல வாக்குகள்லாம் உண்டு. இந்த மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் தானே? மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். மார்க் நற்செய்தி. புரியுதா? இதெல்லாம் யார் செய்ய முடியும்? இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் சொல்ல முடியும். நம்ம எல்லாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இது அத்தனையும் செய்ய முடியும். பேய்களை ஓட்டுவர், கொஞ்சம் கொல்லு நஞ்சை குடித்தால் அவர் தீங்கடைக்காது, பாம்புகள் மேல் மிதிப்பர் ஒன்றும் செய்யாது, நோயாளிகள் கைகளை வைப்பர் அவர் குணமடைவர். புரியுதா? நீங்கள் இதை வச்சு பழகியிருக்கீங்களா? யார் மேலாவது கை வச்சு வச்சிருக்கீங்களா? ஜெயிக்கணும். அது அந்த நம்பிக்கை வேணும். அந்த இறை வார்த்தையை நம்பி செயல்படுகிற பொழுது 100க்கு 100 நலம் அடைவார்கள். அந்த ஆற்றலை வல்லமையை நம்ம தந்திருக்கிறார். ஏன்னா நம்பிக்கை உள்ளோர் இதை செய்வர். நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, இயேசுவே நம்பிக்கை இருக்கிறது. அதை வைத்து செய்கிற பொழுது அது அப்படியே குணம் கிடைக்கிறது. நோயாளிகள், பேய் ஓட்டுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அதனால் இதெல்லாம் வேற கொஞ்சம் பேர் தான் செய்யணும் கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே அந்த மேலான வல்லமையை கொடுத்திருக்கிறார், நம்மை அபிஷேகம் செய்திருக்கார். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த வகையில் அதுபோல் இன்னும் சொன்ன போல் பயன் நீங்கிறது வருஷம் இல்லை. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதருக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியாது. இன்று உங்களுக்கு இந்த இங்கிருந்து போகிறதுனால ஒரு சின்ன வெள்ளை புஸ்தகம் கொடுப்பாங்க. அது நிறைய இறை வார்த்தைகளும் ஜெபம் உண்டு. அது நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற நோய் புனியெல்லாம் நீங்கி போகும், கவலைகள் போகும், பிரச்சனைகள் போகும், எல்லாம் போகும். அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு புஸ்தகம் கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி நல்ல மாதிரி அமைதியாக படிங்க. இந்த எல்லாம் பைபிளிலிருந்து எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் தான். அது அவ்வளோ ஆற்றல் மிக்க வார்த்தை. கடவுள் சொன்னது போல் என் வாயில் புறப்படும் ஒரு சொல்லும் நான் எதற்காக அது என் விருப்பத்தை சிறைப்படுத்தி நான் எதற்காக அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேறி வருவார். அதனால் அந்த வார்த்தைகளை படித்து திரும்ப திரும்ப சொல்லி ஜெபம் செய்யுங்க, உங்களுக்கு அப்படியே நடக்கும். புரியுதா? அதனால் இறை வார்த்தை முக்கியத்துவத்தை பற்றி தான் நான் இந்த 3 நாளில் படிச்சுட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் எவ்வளவு அந்த வார்த்தையை கொடுத்து அது விழிப்பாக நிறைவேற்றுகிறார். அது மட்டும் இல்லை, அது சொல்லுவது நடக்கிறார். நமக்கு பல அதிகாரங்களையும் கொடுக்கிறார். அதிகாரங்களும் நோய் குணாக்கூட அதிகாரம், பேய் ஓட்டுற அதிகாரம், கொல்லு நெஞ்சை குடித்தாலும் கொல்லு நெஞ்சை நம்ம நெஞ்சை குடிக்கணும் அப்படி இல்லை. யாராவது நம்ம துன்பப்படுத்தணும், நம்ம தொல்லை விடணும் நினச்சது தான் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. நம்பிக்கை உள்ளவர்கள் அது நடக்கிறது. அதனால் அன்பு சகோதரிகளே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதனால் இந்த இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை நீங்கள் நாமெல்லாம் உணர வேணும், அதை பயன்படுத்த வேண்டும். ஜெபத்திலும் இன்னும் பரவுகிற வாழ்க்கையிலும் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அப்படி இருக்கும்போது வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளோ நிறைவாக. ஆண்டு நம்முடைய இருக்கிறதே பெரிய மகிழ்ச்சி. அது இன்னும் செயல்படுகிறான்னு சொல்லப்படுறது இன்னும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. நம்ம வாழ்வு தருகிறான்னு சொல்லப்படுறது பெரிய மகிழ்ச்சி. அது தரத்தான் இருக்கிறார் கடவுள். நமக்கு எதுக்காக இருக்கார் தெரியுமா? எதுக்காக இருக்கார்? யோவான் நற்செய்தி 10:10 எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 10:10. எதுக்கு கடவுள் நம்மகிட்ட இருக்க, நம்மகிட்ட பாசம் வச்சிருக்கார் சொல்லுங்க? திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் ஏன்றி திருடர் வேறு எதுக்கும் வருவதில்லை. எனவே நானோ ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டும் அது நிறைவாக பெறும்பொருட்டுமே வந்தேன் என்று சொல்கிறார். புரியுதா? அதனால் கடவுள் எதுக்கு நமக்கு வாழ்வதற்குத்தான் வருகிறார். அவருடைய சாவோ தீமையோ வரவே வராது. சில நேரங்கள் சொல்வார்கள், அது ஆண்டவர் நினச்சிருந்தா இந்த மாதிரி சில செத்து போவாங்க. ஐயோ ஆண்டவர் என்ன இப்படி செஞ்சிட்டாரு, ஆண்டவர் கொலை கொண்டுற மாட்டார். வாழ்வதற்குத்தான் வருகிற கடவுள் தான். கொல்வதற்கும் அழிப்பதற்கும் திருடுவதற்கும் சாத்தான், திருடுவதற்கும் சாத்தான் தான், திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் வருகிறான். என்ன திருடுறான் சாத்தான்? என்ன திருடிட்டு போறான்? திருடுவதற்கு என்ன திருடிட்டு போறான்? நம்மள்கிட்ட இறை வார்த்தையை திருடு. அது எங்கே சொல்லிக்கணும்னா மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அது திருடன்னு சொல்லியிருக்கு. மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. எடுத்து விடுகிறான் பாருங்க. அங்க விதைப்பிக்கிறவன் ஓமையை கடவுள் சொன்னார். சில விதைகள் வடியோரமாய் விழுந்தன, சில விதைகள் பாறை நிலத்தில் விழுந்தன,
சில விதைகள்லாம் முள்செடிகள் அந்த இடத்துல விழுந்தன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. இந்த வழியோரமாக விழுந்த வானத்து பறவைகளும் தின்னு விட்டன. இது அப்போஸ்தலருக்கு புரியல. ஆனால் தான் இயேசு போன இதுக்கு விளக்கம் என்ன, எங்களுக்கு புரியலையே என்று கேட்டாங்க. அப்போ விளக்க சொன்னார், இயேசுவே விளக்கம் சொன்னார். இந்த வழியோரத்தில் விழுந்த விதைகள் வானத்து பறவை தின்னு விட்டுன்னு சொன்னால், நீங்கள் இறைவார்த்தையை கேட்ட உடனேயே அந்த இறைவார்த்தையை சாத்தான் எடுத்து விடுகிறான். இதுதான் பெரிய தீமை, நமக்கு ஏற்பட்ட தீமை. ஏன் எடுத்து விடுகிறான்? காரணம் என்ன? ஏன் அந்த இறைவார்த்தையை எடுத்து விடுகிறான்? ஆமா, அதாவது அந்த இறைவார்த்தை உள்ளத்தில் விழுந்து முளைத்து பலன் தரக்கூடாது, இவன் நன்மை அடையக்கூடாது என்பதற்கு குறுக்கு வழி விதை எடுத்து விடுகிறான். புரியுதா? அதனால இந்த இறைவார்த்தையால் இவன் வாழ்வு அடையக்கூடாது, நன்மை அடையக்கூடாது என்பது சாத்தான் திட்டம். சாத்தான் இழந்த மோட்ச பாக்கியதை நாம் அடையக்கூடாது என்பது அவருடைய நோக்கம். அதுவே அந்த வார்த்தையை தூக்கத்திலிருந்து எடுத்து விடுறான். இது நம்ம செயல்படுத்துகிறோமா? இதை செயல்படுத்துகிறோமா? இதுதான் அன்றாட வாழ்க்கை நடக்குது. இங்கே திருப்பலியின் போது நம்ம இந்த இறை வார்த்தை வாசிக்கப்படுகிறது, கேட்டு இருக்கிறோம். சாமியார் பிரசங்கம் செய்கிறதை பற்றி கேட்டு இருக்கிறோம். வெளியே போய் என்ன வாசிக்க கேட்டீங்க, சாமியார் என்ன சொன்னார் தெரியாது, சாத்தான் எடுத்தாச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே மிஞ்சில்லை, சாத்தான் எடுத்துட்டு போயிடுறான். அப்போ என்ன செய்யணும்? சாத்தான் எடுக்காமல் இருப்பது என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். அப்படித்தானே? இல்லை, கவனமாக தான் கேட்டு தான் இருந்தோம். என்ன அதனால என்ன செய்யணும்? எப்படி நம் முயற்சி உள்ளத்தில் ஊன்றுவதற்குள்ள வழியை செய்யணும். அது எப்படி செய்யணும்? திரும்ப திரும்ப அதை சொல்லணும். சொல்லும்போது அப்போ சாத்தானு ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதா? இல்லைன்னா திருடி போட்டு போயிடுகிறான். பின்ன கொல்வருக்கு அடிப்பதற்கு நீ பார்த்தா கொலை கொள்ளை என்னெல்லாமோ உலகத்தில் நட. இந்த உலகமே சாத்தானின் பிடியில் இருக்கிறது. தெரியுமில்ல? எங்கே சொல்லி தெரியுமா? 1 யோவான் 5:19. இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கு, அக்கிரம அநியாயங்கள் எல்லாம் இருக்கு. யார் பிடியில? சாத்தான். சாத்தான் தூண்டுதல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. 1 யோவான் 5:19. எனவே உலக அனைத்தும் உலகத்தில் என்னெல்லாம் நினைக்க அத்தனையுமே சாத்தானின் பிடி உள்ளது. அந்த எளிதில் தப்ப முடியாது. கடவுளோடு நாம் இருந்தோம்னா தான் தப்ப முடியும். அதனால நம்ம நல்ல தூண்டுதல், தீய தூண்டுதல்களை, தவறான போக்களை உள்ளத்தில் புகுத்துறதுக்கு சாத்தான் ரெடியா இருக்கான். அதுக்குத்தான் கருவியா நல்லது இருக்கு. என்ன கருவி இருக்கு தெரியுமா? அதில் சொல்றது தர்றதுக்கு சாத்தான் வேலை சுலபமாக்குறதுக்கு உள்ள காரியம் தெரியுமா? முதல்ல டிவி பெட்டி, தொலைக்காட்சி, அதில் காட்டுறதெல்லாம் உலக போக்கத்தான் காட்டும். நீ இப்படி செய்யலாமே, அப்படி செய்யலாமே, பலவிதமான தற்கொலைகள் நடப்பது எப்படி, அதை பார்ப்பதுனாலத்தான். பத்திரிகைகளில் வருது, அதைத்தான் விளம்பரம் பண்ணுறாங்க. உலகம் சாத்தான் இப்படி இருக்கிறது அந்த பத்திரிகைகளையும் இந்த தொலைக்காட்சி பெட்டியும் பார்த்தாலே போது தெரிஞ்சு போகும். அதான் விரும்பி விரும்பி போகிறோம். நாள் பூரா பார்த்துட்டே இருக்கோம். ஓ சீரியல் அந்த டைம் வந்தோடனே நம்ம தாக்க முடியும், உடனே பார்த்து தான் ஆகணும். வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடுச்சு, வாழ்க்கையே போச்சு. அதனால் அதெல்லாம் குறைக்க பாருங்க. அதை பார்த்து நம்ம நல்லவர் ஆக முடியாது. ஏன்னா தீய எண்ணங்கள், சாத்தம் உலக எண்ணங்கள் போக்கள் வந்து கொண்டே இருக்கும், அடிக்கொண்டே அமைக்கிக்கொண்டே இருக்கும். அது நம்ம சந்தர்ப்பம் வரும்போது நம்ம மனதில் வரும். இப்படி செய்யலாமே, நீ எந்த செய்யலாமே, திருடலாமே, கொள்ளையடிக்கலாமே, பிறகு அவதூறு பேசலாமே. இதுதான் டிவி படி இது படிக்கக்கூடிய நல்ல காரியங்களை, கெட்ட காரியங்கள் பார்த்துக்கல. அதனால எவ்வளவு அதை தவிர்க்க முடியுமோ தவிர்ப்பாங்க. டிவி பற்றி பொதுவே மோசம் இல்லை, அந்த நல்ல காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது. அந்த நல்ல காரியத்தை யார் தெரிஞ்செடுத்து படிக்கிறாங்க? தவறான தீய காரியங்களை பார்க்கறதுக்கு தான் முதல்ல போய் நிற்கிறாங்க. அப்படித்தானே? அப்போ நம்ம உள்ள எப்படி நம்ம எதை தேடுகிறோமோ அது நமக்கு வரும். அதனால அன்பு பிள்ளைகளே, சகோதரர்களே, இந்த மாதிரிப்பட்ட வாழ்க்கையில் திருடன் வருவது திருடுவதற்கும் கொல்வதற்கும் அடிப்பதற்கும். ஆனால் நானும் மக்கள் வாழ்வு பெறவும் அது நிறைவாக பொறுமையை வந்தேன்னு ஆண்டவர். எனவே ஆண்டவர் நமக்கு தருவது வாழ்வு தான். வாழ்வு இல்லாமல் சாவு நமக்கு வரவே வராது. எனவே கடவுளை பற்றி சொல்லுகிற போது எனக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டார், அதை செய்துட்டார், இதை செய்துட்டார்னு சொல்லுறது சரிதானா? சரிதானா?
கடவுள் எனக்கு இந்த துன்பத்தை வருத்திட்டாரு, இந்த தோல்வியை கொண்டு வந்துட்டாரு, இந்த கஷ்டத்தை கொண்டு விட்டாரு, வாழ்க்கையை தொலைச்சு விட்டாருன்னு சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? அவர் வாழ்வு தர வருகிற கடவுள், வாழும் கடவுள் வாழ்வைத்தான் தருகிறார். அதுக்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்து திருமகனை அனுப்பி நமக்கு ஒரு வாழ்வு தந்தது அந்த இதனால்தான், அன்பினால்தான். ஆனால் வாழ்வு தரத்தான் கிறிஸ்துவன் நாம் வாழ்வு வருவதற்காக தன் உயிரையே சிலுவையில் கொடுத்தார். நாம் குணமடைப்பதற்காக காயப்பட்டார். இதை நான் உங்களுக்கு ஒன்று, ஆமாம், அந்த உங்களுக்கு ரெண்டு வார்த்தை நோய் குணமாகிறதுக்குள்ளே 2-3 வார்த்தைகளை சொல்லி தருகிறேன். நீங்கள் அதை நல்ல மாதிரி படித்து வச்சுக்கலுங்க. அதன்படி நீங்கள் வாழுங்க. நிச்சயமாக நீங்கள் அந்த மனப்பூர்வமாக எண்ணுங்க. ஆனால் கண்ணு காணாத பற்றிய நிலை கடவுள் தருகிறது. அந்த நம்பிக்கையும் இந்த வார்த்தையும் வருது. வார்த்தை என்னென்னா 1 பேதுரு 2:24 எடுங்க. இயேசுவின் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால் குணமளி அவர் காயப்பட்டதெல்லாம் நாம் குணம் அடைவதற்கு பலவிதமான துன்பங்கள் உடல் பூராவும் காயமாக தான் இருந்தவருக்கு. அதனால் உடலில் நமக்கு எந்தெந்த காயம் எந்த இடத்துல வருதோ அத்தனையுமே அவருடைய காயங்களால் அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய காயங்களின் நோய்களையும் நோக்காடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவ்வாறாக இந்த மாதிரி இறந்ததினாலே அவருடைய காயங்களால் நாங்கள் குணமடைந்துள்ளோம். குணமாகிவிட்டது, இனிமேல் குணமாவோம் என்னல்ல, நாம் குணமாகிவிட்டோம். அவருடைய காயங்களால் நாங்கள் குணமடைந்துள்ளோம் என்ற உண்மையை அது அறியா அழகாக சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்குது. எசேயா இறைவாக்கு 53:5. அதே அந்த வசனத்தை வச்சு இயேசுதாமே பல பேர் குணமளிச்சிருக்கார். அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். பார்த்தீங்களா? அதனால் இந்த வசனங்கள்லாம் இது மாதிரி குணமளிக்கக்கூடிய வார்த்தைகள் இன்னும் நிறைய உண்டு. நீ சில காரியங்களை வச்சுக்கோங்க, வச்சு நம்பிக்கையோடு அந்த மாதிரி செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய காயங்களுக்கெல்லாம் நீ தாங்கி கொண்டு அதை சரி செய்து விட்டீர், எனவே நான் குணமாகி விட்டேன். அந்த நம்பிக்கை என்னென்னா அங்கே பார்த்து குணமாச்சா குணமா இல்லையா என்று பார்த்து சொல்வதில்லை, குணமாகி விட்டேன் அந்த நம்பிக்கை. உண்மையை நீங்கள் அறிவீர்கள், உண்மையும் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லப்படுகிறது. எனவே இது ஒரு பெரிய உண்மை, சத்தியம். அதனால் அதை நீங்கள் அறிய வருகிற பொழுது, அதன்படி ஜெபிக்கிற பொழுது அதில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நோய் இப்படி இருந்து எல்லாம் ஏராளமான மக்கள் இவ்வாறாக குணமடைவதுண்டு. நாமும் அதை இறைவார்த்தை பயன்படுத்தாதனாலே குணமடைய முடியாமல் இருக்கிறோம். ஆனால் இனிமேல் நம்பிக்கையோடைய இந்த இறை வார்த்தையை பயன்படுத்துங்கள். நிச்சயமாக உங்கள் 100க்கு 100 நான் நலமான வாழ்க்கை வாழ முடியும் என்பது உறுதி. எனவே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. அடுத்து சகோதரர் பிரதர் ஜான்சன் ஜெக்வேரா வந்து அருள்வாக்கு வழங்குவார்கள். நான் இன்னொன்று சொன்னேன்ல, மன்னிக்கணும்னு சொன்னீங்கல்ல, சொன்னேன் நேற்று முந்தாநாள் சொன்னேன். எல்லாம் மன்னிக்கிறீங்களா? மன்னிச்சு தோக்கியிருக்கீங்களா? இது வாழ்க்கைக்கு தேவையானதுமா. நான் என்ன பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன்ல, மன்னிக்கிறீங்களா? நான் படிக்கிற பல வழிகள்லாம் சொல்லியிருந்தேன் இல்லை, சொல்லி பழகுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். உள்ளம் குணமாகும், வாழ்க்கையும் நல்லா என்ன. குட். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Yesterday we were studying on how to die to yourself. நேற்று நாம் எவ்வாறு நம்முடைய சுயத்தை சாகடிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். We learned that only when you die to yourself, நாம் படித்தோம், நாம் நம்முடைய சுயத்தை சாகடித்தால் மட்டும்தான் it becomes a seed that will bring forth the life. அது ஒரு விதையாக மாறி நமக்கு அது வாழ்வை கொண்டு வரும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். Hallelujah. Hallelujah. And that is why every one of us have to die to ourselves to experience God's life. அதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுயத்தை சாகடிக்க வேண்டும். அப்படி என்றால்தான் நாம் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும். People fail to experience God's life in their life
because they are not ready to die to their will. மக்கள் ஆண்டவருடைய வாழ்வை, ஆண்டவர் தருகின்ற அந்த வாழ்வை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க அவர்கள் தவறுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய சுயத்தை சாகடிக்க தயாராக இல்லை. This morning we will see one more example of Jesus in John chapter 13. இன்று காலையில் நாம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற ஒரு எடுத்துக்காட்டை யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். Gospel of John chapter 13 verse 1. யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 13 இறைவசனம் 1. Now before the feast of the Passover, when Jesus knew that his hour had come, பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். when Jesus knew that his hour had come, he should depart from this world to the Father, having loved his own who were in the world, he loved them to the end. Praise the Lord. You read that, right? No. Praise the Lord. You read that? No. Okay. No. உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். Praise the Lord. Now here we find that there is a feast of Passover. இங்கு நாம் பாஸ்கா விழாவை பற்றி நாம் இங்கு அறிந்து கொள்கின்றோம். The Jews celebrated the feast of Passover. யூத மக்கள் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினர். What is the Passover? பாஸ்கா விழா என்றால் என்ன? பாஸ்கா என்றால் என்ன? What is a Passover? பாஸ்கா என்றால் We recently finished Easter. There was so much of reading on the Passover. ஈஸ்டர் நாம் கொண்டாடுகின்ற சமயத்திலே அநேக நேரங்களிலே நம்முடைய வாசகங்கள் எல்லாம் இந்த பாஸ்கா என்ற இந்த விழாவை பற்றி இருக்கும். Okay, I will tell you what is a Passover. நான் இப்போது உங்களுக்கு பாஸ்கா என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். When the people of Israel were in Egypt, they were in slavery. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கும்போது அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were in slavery for 430 years. 430 ஆண்டுகளாக அவர்கள் அடிமை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். They were praying to God for their deliverance from slavery. அவர்கள் இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து தங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருந்தார்கள். God chose Moses to deliver his people. ஆண்டவர் மோசேயை இந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அனுப்பினார். So God spoke to Moses and he said he would send plague after plague in Egypt. ஆண்டவராகிய கடவுள் மோசேயிடம் இவ்வாறு பேசினார். எகிப்து நாட்டில் நான் வாதைகளுக்கு மேல் வாதைகளை வரச் செய்வேன் என்று கூறினார். But in every plague Pharaoh's heart was hardened. ஆனால் ஒவ்வொரு வாதைகளை ஆண்டவர் அனுப்பும் போதும் பார்வோன் மன்னனுடைய மனமானது கடினப்பட்டது. So God said, I'm going to send one more plague, and in this plague Pharaoh is going to let my people go. அப்போது ஆண்டவராகிய கடவுள் மோசேயிடம் இவ்வாறு கூறினார், நான் மேலும் ஒரு வாதையை எகிப்து தேசத்தில் அனுப்ப போகின்றேன். அப்போது பார்வோன் மனம் இறங்கி மக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து போகும்படியாக அனுமதி கொடுப்பான் என்று கூறினார். In this plague, every male child, firstborn male child, would be killed that night. இந்த வாதையில் எகிப்திலுள்ள தலைச்சன் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள்
அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று ஆண்டவராகிய கடவுள் கூறினார். The angel of death would come and kill the first born male child. ஆண்டவருடைய வானதூதர் எகிப்தில் உள்ள குடும்பங்களில் உள்ள தலைச்சன் ஆண் பிள்ளைகளை கொல்லுவார் என்று கூறினார். In the past, Pharaoh had killed the people of Israel, their children, when they were born. So what seed he had sowed, tonight his own people's children would be dead. கடந்த காலத்தில் பார்வோன் மன்னன் எபிரேய குழந்தைகளை எல்லாம், தலை பிள்ளைகளை எல்லாம், ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவன் கொன்றான். எனவே அவன் அந்த விதையை அங்கு ஊன்றியிருந்தான். எனவே இப்போது ஆண்டவராகிய கடவுள் அந்த இரவில், பாஸ்கா இரவில், எகிப்து நாட்டில் உள்ள ஆண் குழந்தைகள், தலைச்சன் குழந்தைகளை எல்லாம் கொல்வார். அவர் வானதூதரை அனுப்பி அவர்களை கொல்வார் என்று மோசேக்கு கடவுள் கூறினார். But God told Moses, I have made a provision for the Israelites who are living in Egypt to be protected. அப்போது ஆண்டவராகிய கடவுள் கூறினார், எகிப்தில் வாழ்கின்ற இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் தப்பித்துக் கொள்வதற்காக நான் ஒரு வழிமுறையை வழங்குவேன் என்று கூறினார். God said to Moses, tell my people to take a lamb for a household and kill the lamb as a sacrifice and take the blood and put it on the doorpost. When the angel of death would look at the blood on the doorpost, he would not pass inside, but he would pass over, and every person in that house would be protected. அப்போது ஆண்டவராகிய கடவுள் இவ்வாறு சொன்னார், எகிப்தில் வாழ்கின்ற எபிரேயர் இஸ்ரேல் மக்கள் தங்கள் வீடுகளில் அவர்கள் ஒரு ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டை, செம்மறியை அவர்கள் பாஸ்கா இரவிலே கொன்று அந்த ஆட்டின் இரத்தத்தை எடுத்து அவர்கள் நிலைகளிலே தடவ வேண்டும். அவ்வாறு செய்யும்போது தலைப்பிள்ளைகளை கொல்வதற்காக ஆண்டவரின் தூதர் வரும்போது இந்த அடையாளத்தை கண்டு அவர்கள் வீடுகளில் நுழையாமல் அவர்கள் வீட்டை கடந்து அந்த வானதூதர் எகிப்திய குடும்பங்களில் உள்ள தலைப்பிள்ளைகளை, ஆண் குழந்தைகளை கொல்வார்கள். ஆனால் இந்த இரத்தம் எங்கே, இந்த அடையாளம் எங்கே காணப்படுமோ அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவராகிய கடவுள் மோசேயிடம் கூறினார். The people of the Egyptians began to pray to their God for protection. அப்போது எகிப்தில் உள்ள மக்கள் தங்கள் குடும்பங்களை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று they began to pray to their God. அவர்களுடைய தெய்வங்களை நோக்கி தங்கள் பிள்ளைகளும் தாங்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் வேண்டினார்கள். But that night the angel of death visited Egypt and killed every firstborn male child in Egypt in that house where the blood was not sprinkled on the doorpost. அந்த இரவு ஆண்டவரின் தூதர் எகிப்திலே நுழைந்து எங்கெல்லாம், எந்தெந்த நிலைகளிலெல்லாம் செம்மறியின் இரத்தம் தடவப்படவில்லையோ அங்கு சென்று அந்த குடும்பங்களில் உள்ள எல்லா தலைச்சன் ஆண் குழந்தைகளையும் அவர் கொன்றுவிட்டார். And the next morning Pharaoh told Moses, take your people and go, and they were set free from slavery and they came out of Egypt. And that's why the Israelites every year would celebrate the feast of Passover. அடுத்த நாள் பார்வோன் மோசேயிடம், நீ உங்களுடைய மக்களை, இஸ்ரேல் மக்களை அழைத்து கொண்டு இந்த நாட்டை விட்டு செல்லலாம் என்று, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து
எகிப்து நாட்டை விட்டு புறப்பட அனுமதி கொடுத்தான். எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் பெற்ற இந்த விடுதலையை நினைவு கூர்ந்து இந்த பாஸ்கா விழாவை அவர்கள் கொண்டாடினர். Even though the angel of death wanted to kill every firstborn male child, but because of obedience to God's word and the blood sprinkled on the doorpost, the angel of death could not touch any of the Israelite. எல்லா ஆண் குழந்தைகள், தலைப்பேரான ஆண் குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும் என்று ஆண்டவர் வானதூதருக்கு கட்டளையிட்டிருந்தாலும் அந்த வானதூதர்கள் எந்தெந்த வீடுகளில் இந்த இரத்தம் நிலைகளில் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீடுகளில் உள்ள குழந்தைகளை கொல்லவில்லை. ஏனென்றால் வானதூதர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நிலைகளில் இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை கடந்து சென்றார்கள். In the same way today, when a child of God obeys God's word and the blood is sprinkled, the blood of Jesus is applied on his life, no demon in hell can attack you or has power over you. அதே போல்தான் இன்று நாம் செம்மறியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மேல் பூசப்பட்டிருந்தால், அதாவது அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருடைய இரத்தம் நம் மேல் பூசப்பட்டிருக்கின்றது. எனவே எந்த விதமான அலகைக்கோ அல்லது இருளின் அந்தகார சக்திகளுக்கோ எந்த தீமைகளுக்கோ நம் மேல் எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வாறு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்களை பாதுகாத்ததோ அதுபோல் நம்மை பாதுகாக்கின்றது. So as long as you are obeying God's word and applying the blood of Jesus over your life, you shall always be victorious and a conqueror. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய இரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பூசிக்கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அங்கு தோல்விக்கு இடமில்லை. எந்த தீய சக்திக்கும் அங்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. The Jews would gather in Jerusalem to celebrate this feast of Passover. யூதர்கள் எருசலேமில் கூடி இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக வருவது வழக்கம். So Jesus came for this Passover because now Jesus is the Lamb of God who would be sacrificed for the sins of the whole world. ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு இந்த விழாவை கொண்டாட வந்தார். ஏனென்றால் உலகத்தின் பாவங்களுக்கு, உலகத்தின் மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக செம்மறியாகிய ஆண்டவராகிய இயேசு எருசலேமில் பலியாக வேண்டியது தந்தையுடைய திருவுளமாக இருந்தது. The blood of a lamb in the Old Testament protected the Jews in Egypt, but now when Jesus would be sacrificed, his blood would bring protection over all the people all over the world. பாஸ்கா விழாவின் போது ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரேல் மக்களை அழிவு நின்று காப்பாற்றியது. அதுபோல் செம்மறியாகிய இயேசுவின் இரத்தம் உலக மக்களின் பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு பலியாகும் போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரையும் அது அழிவு நின்று காப்பாற்றுகின்றது. எவ்வாறு அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரேல் மக்களை அழிவு நின்று பாதுகாத்ததோ அதுபோல் ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் உலகில் உள்ள மக்கள் அனைவரையும் அது அழிவு நின்று பாதுகாக்கும் வல்லமை கொண்டது. So Jesus came to Jerusalem because he knew that his hour had come.
ஆண்டவர் இயேசு எருசலேமிற்கு வந்தார், ஏனென்றால் தன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அவர் அறிந்திருந்தார். How would you feel when you are young, strong, healthy, you have never done anything wrong to anybody, not committed sin, and you are going to be put to death? நீங்கள் இவ்வாறு யோசித்து பாருங்கள். நீங்கள் இளமையாக இருக்கின்றீர்கள், நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமாக நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள். அப்போது உங்களை இவ்வாறு சாவுக்கு உட்படுத்துவார்கள், இந்த இளமையான வயதில் சாவுக்கு உட்படுத்துவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தால் உங்கள் மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? What kind of emotions would one have? உங்களுக்கு எத்தகைய உணர்ச்சிகள் உங்களை பாதித்திருக்கும்? If you are going to be put to death in the next 24 hours. இன்னும் 24 மணி நேரத்தில் உங்களை கொன்று விடுவார்கள் என்று தெரிந்திருந்தால் உங்களது உணர்ச்சி எப்படி இருக்கும்? மனநிலை எப்படி இருக்கும்? When somebody takes only 100 rupees from us, we get so annoyed. நம்மிடமிருந்து 100 ரூபாயை யாராவது திருடி கொண்டாலே நமக்கு எவ்வளவு கோபம் வருகின்றது. Yesterday evening I learned a very good lesson from a young baby of 3 years old. நேற்று மாலை ஒரு 3 வயது சிறுமியிடமிருந்து நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். This baby is so sweet, just like a doll, a princess. இந்த குழந்தை 3 வயது குழந்தை ஒரு மகாராணியை போல் அழகாக இருந்தது. So she was there, and just to fool with her, I took the shoes which were lying down outside, I picked it up and I pretended I am taking the shoes back home. அப்போது அந்த குழந்தையிடம் நான் ஒரு விளையாட்டு காட்ட நினைத்து அந்த குழந்தையை காலில் போடக்கூடிய ஷூவை எடுத்து நான் வீட்டிற்கு கொண்டு போவதாக அதை ஒளித்து வைத்துக் கொண்டேன். The baby recognized it was her shoes. அப்போது அந்த குழந்தைக்கு தெரியும் இது அவளுடைய ஷூ என்று தெரியும். The baby was not talking to us at all. அந்த குழந்தை எங்களோடு பேசவில்லை. But when she saw that I was taking her shoes, she ran after me, caught hold of the shoe and began to scream. நான் அவளுடைய அந்த ஷூவை எடுத்துக்கொண்டு போகின்றேன் என்று உணர்ந்ததும் அவள் ஓடி வந்து அதை பிடித்துக்கொண்டு அவள் கூச்சலிட்டாள். 3-year-old baby. 3 வயது குழந்தை. So I gave her shoes. நான் அந்த ஷூவை அவளிடம் கொடுத்து விட்டேன். So I saw grandfather's shoes there. The அப்போது baby's grandfather's shoes. அந்த குழந்தையுடைய தாத்தாவுடைய ஷூ அங்கே இருந்தது, அதை நான் பார்த்தேன். So I picked up that shoe நான் அந்த ஷூவை கையில் எடுத்தேன். and I began to walk out. நான் அதை கொண்டு வெளியே நடந்தேன். The baby looked at the shoe. அந்த குழந்தை அந்த ஷூவை பார்த்தது. She did not bother to stop me. அந்த குழந்தை என்னை தடுத்து நிறுத்த முன்வரவில்லை. She was standing coolly. அவள் ரொம்ப அமைதியாக அங்கே நின்று கொண்டிருந்தாள். I went outside the gate. நான் கேட்டு திறந்து கொண்டு வெளியே சென்றேன். She did not run after me. அவள் என் பின்னால் ஓடி வரவில்லை. But the grandfather came after me. ஆனால் அந்த குழந்தையோட தாத்தா என் பின்னால் வந்தார். Praise the Lord. Praise the Lord. The baby knows this shoes is mine. அந்த குழந்தைக்கு தெரியும் அந்த ஷூ என்னுடையது என்று. That is grandpa's shoe. That does not belong to me. அந்த தாத்தாவுடைய ஷூ என்னுடையது அல்ல என்று அவளுக்கு தெரியும். A small baby of 3 years cannot part with a shoe. 3 வயது குழந்தை தன்னுடைய ஷூவை யாராவது எடுத்தால் அதை விட்டு கொடுக்க அவளுக்கு மனமில்லை. And here is Jesus, who is ready to give up his life for you and me. ஆனால் இங்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக அவர் இருந்தார். How would you feel when your hour has come? உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் மரணமடைய போகின்ற நேரம் இப்போது வந்துவிட்டது என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? What happens to you when negative things happen to you? உங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? And Jesus is going to be put to death. That death is not easy. ஆண்டவர் இயேசு மரணத்துக்கு தீர்வையிடப்பட்டு மரணமடைய போகின்றார். ஆனால் அந்த மரணம் ஒன்றும் மிகவும் எளிதான மரணம் அல்ல.
On the cross that you see on the altar, இங்கு இந்த பீடத்திலே நீங்கள் ஆண்டவருடைய சிலுவையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். how many wounds can you see on his body? ஆண்டவருடைய அந்த அவருடைய உடலில் எத்தனை காயங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? How many? How many wounds can you see on his எத்தனை body? காயங்களை நீங்கள் இங்கு பார்க்கின்றீர்கள்? 7, 8. Okay, let me tell you what the Bible has to say. நான் இப்போது பைபிள் என்ன சொல்கின்றது என்று நான் கூறுகின்றேன். The Bible in Psalms 22 says, திருப்பாடல் 22 இல் பைபிளில் இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது. you can go home and read it, the நீங்கள் whole psalm. நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த திருப்பாடல் 22 முழுவதையும் நீங்கள் எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். Go home and read. Now you look here. வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிக்கலாம். இப்போது நீங்கள் கவனியுங்கள். You look here. நீங்கள் இங்கு கவனியுங்கள். எல்லோரும் இங்கு பாருங்க. இப்ப நீங்க எடுக்க வேண்டாம். It says when he was whipped, அது சொல்கின்றது ஆண்டவரை சாட்டையால் அடித்த போது his flesh was torn open just like dogs separate the flesh from the bone. அப்போது அவருடைய சதையானது அந்த எலும்பில் இருந்து பீந்து வெளியே எவ்வாறு வந்ததென்றால், நாய்கள் ஒரு எலும்பு துண்டு அதன் மேல் சதை இருந்தால் அதை எவ்வாறு கிழித்து அதை எடுக்குமோ அதுபோல் அவருடைய உடலில் இருந்த சதை பீந்து கொண்டு வந்தது. It says that his flesh was torn open, that his bones could be seen and you could count his bones. எவ்வாறென்றால் அந்த சதையானது கிழிக்கப்பட்ட போது அவருடைய எலும்புகள் எல்லாம் எண்ணும்படியாக வெளியே தெரிந்தது. It says that every one of his bones were out of joint. அவருடைய எல்லா எலும்புகளும் கலண்டு போய் மூட்டுகளிலிருந்து கலண்டு போனதாக பைபிளிலே கூறப்பட்டுள்ளது. Now were there 5 wounds or every part of his body was wounded? 5 காயங்கள் இருந்ததா, 8 காயங்கள் இருந்ததா, அல்லது உடல் முழுவதுமே காயங்களாக இருந்ததா? The Bible says every organ of his body was damaged so that your organs in your body could be healed. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, அவருடைய உடம்பின் எல்லா உறுப்புகளும் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தது, எல்லா உறுப்புகளும் சேதமடைந்திருந்தது. எதனால் என்றால் உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் சுகமாக இருக்க வேண்டும், சேதமடையாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எல்லா உறுப்புகளையும் சேதமடைய அவர் அங்கு சம்மதித்திருந்தார். Look at his face. அவருடைய முகத்தை நீங்கள் பாருங்கள். What do you see? A beard. A beard on his face. அவருடைய தாடி இருக்கின்றது. Isaiah 51 says that his beard was pulled like grass is pulled from the ground. 51வது திருப்பாடலில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நீங்க பார்க்க வேண்டாம், கவனிங்க, அப்புறம் குறிச்சு வச்சுக்கோங்க. அதில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்றால், ஒரு புல்லை பிடுங்கியது போல அவருடைய தாடியானது பிடுங்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. Isaiah 52 says, எசாயா 52 இவ்வாறு சொல்கின்றது, you must believe God's word. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். You must believe that Jesus has taken that sickness in your body into his body. நீங்கள் ஆண்டவர் இயேசு உங்களுடைய நோய்களை அவருடைய உடம்பில் அவருடைய சிலுவையில் அவர் சுமந்து கொண்டார் என்பதை நீங்கள் விசுவசிக்க வேண்டும். You must believe that from his body is flowing the healing power that heals your body. நீங்கள் நம்ப வேண்டும். எதை நம்ப வேண்டும்? ஆண்டவர் இயேசுவின் உடலிலிருந்து குணமளிக்கக்கூடிய சக்தி உங்கள் உடலில் பாய்ந்து உங்களை குணப்படுத்துகின்றது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. You can see a crown of thorns on his head.
நீங்கள் ஒரு முள் முடியை அவரது தலையில் சிரசில் பார்க்கலாம். Those thorns pierced his eyes, his head, and they went into his skull. அந்த முள் முடியில் உள்ள முட்கள் அவருடைய கண்கள் வழியாக நுழைந்தது, அவருடைய மண்டை ஓட்டிற்குள் சென்று அது தைத்தது. When Adam disobeyed God, a curse came on Adam. ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தபோது அவன் மேல் ஒரு சாபம் வந்தது. And the curse was that from now on, when he begins to work in the farm, out of his sweat shall grow thorns and thistles. அந்த சாபம் என்னவென்றால், அப்போதிருந்து ஆதாம் நிலத்தில் பண்படுத்தி அதை அவன் உழுது அங்கு சாகுபடி செய்யும் போது அவனுக்கு முட்களும் புதர்களும் விளையும் என்பதாகும் அந்த சாபம். Jesus took that very curse of thorns and thistles and made it into a crown, so that you and I can be delivered from that curse of growing thorns and thistles in our life. ஆண்டவர் இயேசு அந்த முட்களையும் அந்த புதர்களையும் அதிலிருந்த முட்களினால் முடியை அவர் தன் தலையில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அத்தகைய முட்களையும் அத்தகைய புதர்களையும் போன்ற பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் அந்த முட்களை தன்னுடைய தலையில் அவர் முள்முடியாக வைத்துக்கொண்டு அவர் நம்மை விடுவித்திருக்கின்றார். Jesus hung on the cross naked. ஆண்டவர் இயேசு இந்த சிலுவையிலே எந்த விதமான உடையும் இல்லாமல் நிர்வாணமாக அவர் தொங்கினார். He was put to shame and rejection. ஆண்டவர் இயேசு அவமானத்திற்கு மறுப்பிற்கு அவர் அங்கு உள்ளாக்கப்பட்டார். So that you and I could be covered with his glory. ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய மகிமையின் ஆடையால் உடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டார். Jesus knew that all this would happen in Jerusalem. ஆண்டவர் இயேசுவுக்கு இவை எல்லாம் தனக்கு எருசலேமில் நிகழும் என்பது தெரிந்திருந்தது. Jesus knew that he would be crucified. ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னை அவர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லுவார்கள் என்பது தெரிந்திருந்தது. Jesus knew that the 12 apostles who are sitting before him for supper, one would betray him, the next would deny him, and all the others would reject him and run away from him. ஆண்டவர் இயேசுவுக்கு ராவுணவின் போது அவரை சுற்றி இருந்த அவரது சீடர்களை பற்றி அவர்கள் செய்ய போவதை பற்றி நன்கு தெரிந்திருந்தது. ஒருவர் அவரை காட்டிக் கொடுப்பார் என்றும் ஒருவர் அவரை மறுதலிப்பார் என்றும் மீதமுள்ளவர்கள் எல்லோரும் அவரை தனியே விட்டுவிட்டு ஓடி போவார்கள் என்பதும் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. What kind of emotions would Jesus have? எப்படிப்பட்ட வேதனையான உணர்ச்சிகள் ஆண்டவர் இயேசுவுக்கு இருந்திருக்கும்? For 3.5 years he looked after them. 3.5 வருடங்களாக அவர்களை தன்னோடு வைத்து அவர் அவர்களை கவனித்துக் கொண்டார். And now these very friends of his would reject him. இப்போது தன்னோடு பழகிய நண்பர்களாக இருந்தவர்களே அவரை கைவிட்டு விடுவார்கள், மறுதலிப்பார்கள் என்பதை அவர் தெரிந்திருந்தார். After he would die, he would rise again and go to heaven, and what would happen to his work on earth? ஆண்டவர் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து அவர் தந்தையிடம் சென்று விடுவார். பின்பு அவர் இங்கு ஆரம்பித்து வைத்த அந்த பணி என்னவாகும்? These people whom he had trained for 3.5 years were supposed to carry on his mission, and he knows they are going to all fail miserably. 3.5 வருடமாக பயிற்சி கொடுத்து தன்னோடு வைத்திருந்து தன்னுடைய பணியை கற்றுக் கொடுத்த இந்த சீடர்கள் இவ்வாறு பயந்து ஓடிவிட்டார்கள் என்றால் பின்பு அவருடைய பணியை யார் தொடர்வார்கள்
இவையெல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. What happens to you when you love somebody and you have given your life for that somebody and that somebody betrays you? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவரை மிகவும் அன்பு செய்கின்றீர்கள், அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கின்றீர்கள். அப்போது அவர்கள் உங்களை மறுதலித்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தகைய உணர்ச்சி இருக்கும்? நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? How can you face that trial? எப்படி அந்த சோதனையை நீங்கள் எதிர்கொள்வீர்கள்? You shall be depressed, you shall be broken, you shall be filled with sorrow. உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும், நீங்கள் உடைந்து போவீர்கள், இன்னும் உங்களுக்கு அதிகமான கவலை இருக்கும். Jesus had a choice. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு சாய்ஸ், அதாவது தேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. He can refuse to go to Jerusalem. அவர் எருசலேமுக்கு செல்வதற்கு மறுத்திருக்கலாம். If he does not go to Jerusalem, he can be saved. அவர் எருசலேமுக்கு செல்லாவிட்டால் அவர் தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கலாம். But it is God's desire that he should die on the cross. ஆனால் ஆண்டவராகிய கடவுளுடைய திருவுளம் எதுவாக இருந்ததென்றால் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. He puts to death himself, his will, his life, to fulfill the will and life of God. ஆண்டவருடைய தன்னுடைய தந்தையுடைய விருப்பத்தை செயல்படுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சுய விருப்பத்தை சாகடித்து தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். Yesterday we learned how Jesus said, unless a grain of wheat falls into the ground and dies, it remains by itself. But only if it dies, it brings forth much fruit. நேற்று நாம் கற்றுக்கொண்டோம், ஆண்டவர் இயேசு சொன்ன ஓமையிலே கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், பலன் தராது. ஆனால் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது பல மடங்கு பலனளிக்கும் என்று கற்றுக்கொண்டோம். He is saying to himself, now is the time for me to die, because only if I die to fulfill the Father's will, you and I could be saved. அப்போது ஆண்டவருக்கு இவ்வாறு தெரியும், தான் இறந்தால்தான் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி தான் இந்த மண்ணில் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம் என்பது அவருக்கு தெரியும். Why Jesus had to die on the cross? ஆண்டவர் இயேசு ஏன் சிலுவையில் அவர் மரணமடைய வேண்டும்? ஏன் அவர் சிலுவையில் மரணமடைய வேண்டும்? Supposing we both are boxing. We இப்போது have got a boxing match. நாங்கள் இருவரும் குத்துச்சண்டை செய்கின்றவர்கள் என்று வைத்துக் கொள்வோம். So she gives me a punch and I fall down and I die. இப்போது இந்த சகோதரி என்னை இவ்வாறு ஓங்கி குத்துகின்றார்கள், நான் கீழே விழுந்து இறந்து விடுகின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். Now, who won the match? இப்போது யார் அந்த போட்டியில் வெற்றி பெற்றார்கள்? யார் வெற்றி பெற்றார்கள்? Who won the match? Me or she? யார் வெற்றி பெற்றார்கள்? நானா இந்த சகோதரியா? Okay. Now, Jesus also fought the match with Satan. ஆண்டவர் இயேசுவும் சாத்தானுடன் ஒரு போட்டியில் கலந்து கொண்டார். And Jesus died on the cross. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரணமடைந்தார். So who won the match? இப்போது யார் வெற்றி பெற்றார்? If I die, she wins. If Jesus dies, Jesus wins. இந்த குத்து சண்டையில நான் கீழே விழுந்து இறந்தேன் என்று சொல்லும்போது நீங்கள் சொன்னீர்கள் இந்த சகோதரி வெற்றி பெற்றார்கள் என்று. ஆண்டவர் இயேசுவுக்கும் அலகைக்கும் போட்டி என்று சொல்லி ஆண்டவர் இறந்தார் என்று சொல்லும்போது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆண்டவர் வெற்றி பெற்றார் என்று. அது எப்படி? He was resurrected because he won the match. But how come he won the match? அவர் உயிர்த்தெழுந்தார், எனவே இதில் வெற்றி பெற்றார் என்று சொன்னாலும் எவ்வாறு அவர் வெற்றி பெற்றார்?
Ayyo Christian. What is she saying? Third day he rose again. Hello, all that rising was because he won the match. But how did he win? அவர் போட்டியில் வெற்றி பெற்றார் என்று சொன்னீர்கள், ஆனால் எவ்வாறு வெற்றி பெற்றார்? What is she saying? Just like wheat grain of. Hello, correct. But why he is raised, why not others are raised? ஏன் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார்? Why you and I are not raised? ஏன் மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லை? Okay, listen. கவனிங்க. Jesus won the match because the match was not life and death on the cross. That match was whether he would obey the Father or disobey the Father. ஆண்டவர் இயேசு இந்த போட்டியில் வெற்றி பெற்றார் என்று சொல்கின்றோம். போட்டி சிலுவையில் அவர் இறந்து விடுவாரா, சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பது கிடையாது. போட்டி என்னவென்றால் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அவர் கீழ்ப்படிவாரா அல்லது அந்த திருவுளத்தை நிறைவேற்ற அவர் மறுப்பு தெரிவிப்பாரா என்பதுதான். So Jesus obeyed the Father and died without sin. ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையின் திருவுளப்படி அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றி அவருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்ததால் அவர் பாவம் செய்யவில்லை. Today you and I die because the Bible says the wages of sin is death. இன்று நீங்களும் நானும் மரணமடையலாம். வேதம் பைபிள் என்ன சொல்கின்றது என்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கின்றது. Praise the Lord. Praise the Lord. The Bible says if Satan knew that by killing Jesus on the cross he would lose the battle, he would have never touched the Son of God. சாத்தானுக்கு இவ்வாறு இயேசு சிலுவையில் மரணமடைவது ஒரு வெற்றி என்று தெரிந்திருந்தால் சாத்தான் இயேசுவை தொட்டிருக்கவே மாட்டான். ஏனென்றால் அது அவனுக்கு தோல்வி, ஆண்டவர் இயேசுவுக்கு வெற்றி. Praise the Lord. Praise the Lord. It was his obedience to his Father that he died on the cross. ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அவர் சிலுவையிலே மரணம் அடைந்தார். And because he obeyed the Father raised him from the dead. அவர் தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார், அவருக்கு கீழ்ப்படிந்தார். எனவேதான் தந்தையாகிய கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார். In the same way today, when you put to death your will, your desire, anything that is contradicting to God's word, and you obey the Father raises you up and brings forth much fruit in your life. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுய விருப்பத்தையும் நம்முடைய சுயத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக நாம் நடக்காமல் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய சுய விருப்பமும் நம்முடைய சுயமும் சாகடிக்கப்படும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றார். நம்மை பல மடங்கு நம்மை அவர் ஆசீர்வதிக்கின்றார். Jesus knew his hour had come. ஆண்டவர் இயேசுவுக்கு அவரது நேரம் வந்துவிட்டது என்பது தெரிந்திருந்தது. Knew. அவருக்கு தெரிந்திருந்தது. Knew. அவருக்கு தெரிந்திருந்தது. Knew. அவருக்கு தெரிந்திருந்தது. When you are going through a trial in your life, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு சோதனையில் கடந்து வருகின்றீர்கள், சோதனையை எதிர்கொள்கின்றீர்கள் என்றால் you refuse to die because you do not know that by dying God is able to raise you up. நீங்கள் உங்களை சாகடிக்க விரும்புவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை மீண்டும் எழுப்பி விடுவார் என்பது தெரியவில்லை. Because you do not know that by dying to your will
You plant a seed and that seed will grow, bringing forth much fruit. But because you do not know, you do not plant it as a seed. நீங்கள் உங்களுடைய சுய விருப்பத்தை சாகடிக்கும் போது, உங்களுடைய சுயத்தை சாகடிக்கும் போது நீங்கள் ஒரு விதையை ஊன்றி வைக்கின்றீர்கள். அந்த விதையிலிருந்து பன்மடங்கு பலனை, கனிகளை ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு தருவார் என்ற அந்த உண்மை